Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 29. நான் சீனு. போன கிளாஸில் ஜாயின் பாப் மெத்தட் பார்த்தோம். இப்போ வந்து அதில் இன்னும் கொஞ்சம் ஆரே எலிமெண்ட்ஸ் மெத்தட் இருக்குது, அதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த கிளாஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நான் வேரியபிள் பார்த்தோன்னா மூவிஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் அவதார் 2012 பில்லா துப்பாக்கி அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது இந்த வேரியபிளில் நான் ரிவர்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ரிவர்ஸ் அப்படின்ற ஆரே எலிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். மூவி டாட் ரிவர்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இது வந்து ப்ரீடிஃபைன்ட் அவங்களும் எழுதி வச்சது, அதை யூஸ் மட்டும்தான் பண்ணுறேன். டாட் ரிவர்ஸ் அப்படின்ற எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவதார் 2012 லாஸ்ட்டில் துப்பாக்கி அப்படின்னு எழுதியிருக்கேன். சேவ் பண்ணிடுறேன். சாரி, இங்கே ஏதோ கால் பண்ணல. டாக்குமெண்ட் டாட் ரைட். இப்போ வந்து நான் மூவிஸ் அப்படின்றது மூவி அப்படின்றத கால் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ண தெரியுதுங்களா? ரெண்டுத்தையுமே ஒரே தவிர காட்டுற பாருங்கள். இங்கே லாஸ்ட்டில் துப்பாக்கி இருக்குது, இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துப்பாக்கி இருக்குது. இங்கே பில்லா அப்படி எல்லாம் ஃபுல்லாக ரிவர்ஸில் மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம இந்த ரிவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ரிவர்ஸ் இன்னொரு அதே மாதிரி ஆப்ஷன் புஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. புஷ் போட்டு புஷ்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு படத்து பேர் இதில் ஆட் பண்ணுறேன். சுரா அப்படின்ற மூவி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ சுரா இதில் இந்த லிஸ்ட்டில் இல்லை, நான் புஷ் கொடுத்து சுரா கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுரா இல்லை இருக்குங்களா? சுரா அப்படின்றது லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஆர்டர் தான் வருது, ஏன்னா நான் ரிவர்ஸ் கேன்சல் பண்ணதுனால. நீங்கள் இன்னொரு டவுட் கேட்கலாம், நம்ம மூவியை தானே கால் பண்ணுறோம், இது வந்து மூவி இங்கே இருக்குது, அப்போது இது மட்டும் தானே வரணும், இது ஏன் வருதுன்னு. நம்ம மூவியை கால் பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்ம மூவிக்கு எந்த வேல்யூ ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த மாதிரி எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை தான் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ புஷ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு அதே மாதிரி ஷார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிடுறேன். மூவி டாட் ஷார்ட் அப்படின்னா இது வந்து ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் காட்டும். சாரி, அது எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். பாருங்கள், ரீகால் பண்ணால் நான் ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் வந்திருக்கு. முதல்ல நம்பர், அப்புறம் ABST அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்கள் வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸ் அது மாதிரி எழுதும் போது ஆல்பாபெட்டிக் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் இந்த மாதிரி மட்டும் இல்லை, நம்ம எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக தான் சீனோ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சீனோவில் இங்கே வேணால் நான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் இந்த நம்ம யூஸ் பண்ண ஆப்ஷனும் இன்க்ளூட் ஆகி வர மாதிரி எழுதுகிறேன். வேரியபிள் சீனோ அப்படின்னு எழுதிட்டு அதில் இந்த ஆர்டரை நான் லைன் பண்ணி வர மாதிரி எழுதிக்கிறேன். சாரி, மூவி டாட் ஜாயின். நான் போன கிளாஸில் தான் சொன்னேன் ஜாயின். என்னத்தை ஜாயின் பண்ண போகிறோன்னா அது ஆல்பாபெட்டிக்கில் ஒரு லைனாக இல்லை, அதனால் நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து மூவி கால் பண்ணியிருக்கேன். சாரி, மூவி கால் பண்ணக்கூடாதுங்க, சீனோ சால்வ் பண்ணணும், ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம மாடிஃபை பண்ணது, அதாவது இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கோம். அதனால் இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நார்மலாக அப்படியே தான் இருக்க போகுது, ஆனால் இடையில் அந்த கம்மா மட்டும் போய்ட்டு அந்த ஹைஃபன் வந்துடுச்சு. அதுக்காக தான் நம்ம இது எழுதணும். இந்த மாதிரி நம்ம இந்த புஷ் பாப்பு மெத்தடு, ஜாயின் மெத்தடு, ரிவர்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆரே எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல சென்டென்ஸ் மாதிரி ஒரு டிசைனிங்கெல்லாம் உருவாக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஓனாக திங்க் பண்ணுறதுல தான் இருக்குது. அடுத்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கொஞ்சம் பார்த்தோன்னா ஆரே எலிமெண்ட்ஸு, ஃபார்ம்ஸ் அந்த மெத்தடெல்லாம் பார்த்தோன்னா
ஜாவாஸ்கிரிப்ட் ஓவர் ஆகிடும். அப்புறம் நீங்களே ஜாவாஸ்கிரிப்டை வச்சு வெப் டிசைன் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் அடிக்கடிக்கு ரீகால் பண்ண வேண்டியது தான். நான் அதை தான் அடிக்கடிக்கு சொல்கிறேன். ஏன்னா இது பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சாலையும் அப்புறம் நம்ம வெப்சைட்டில் ஒர்க் பண்ணும்போது அது மறக்கக்கூடியது. அதனால் நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு பார்க்கும்போது இந்த மெத்தட் இல்லாத நீங்கள் இதுவே வேறு மாதிரி கூட எழுதி அந்த மூவிக்கு பதிலாக ஃபேமிலின்னு போட்டு வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் எழுதி ஆர்டர் பண்ணி அது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரியெல்லாம் பண்ணும்போது அது மறக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.